ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்குறோம். நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 34 இன்ச்சு பாடி சுற்றளவுள்ள ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டிருப்பேன். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்திருப்பேன். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதே அளவு கொஞ்சம் லைட்டாக வந்து மற்ற அளவுகள்லாம் சேஞ்சஸ் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு எந்த மாதிரி அளவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ தான் இது. இதுவும் 34 இன்ச்சு தான். ஆனால் அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, பாடி சுற்றளவுக்கு, ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி முன் உயரமும் கழுத்தோட அகலம், ஷோல்டர் இது வந்துட்டு நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு மைல்டாக தான் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்க போது சில அளவுகளில். மற்றபடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அளவு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நீங்கள் வந்து இதே அளவு தான் 34 இன்ச் அப்படின்னா இதே மெத்தேடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே அளவுகளை ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு உங்களுக்கு சம்டைம் பத்தாமல் போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடியில் ஒவ்வொரு அளவுகளும் வித்தியாசமாக தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நான் இந்த 2 கட்டிங்குமே நான் எடுத்திருக்கேன். உண்மையாலுமே இன்றைக்கி வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளையில் ஒரு 4 வீடியோவாவது எடுத்துடுறேன். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கிறதில்ல. அதனால் நம்ம எடுத்துகிட்டா கூட அப்படி எப்படியாவது எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால உண்மையாக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாயெல்லாம் வலிக்குது பேசி. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து பொழுதுபோக்குக்காக நம்ம ஆரம்பித்த சேனல் இல்லையா, நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால, கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆரம்பித்த சேனல் இது. அதனால் நம்ம அதுக்கு தகுந்த எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கட் பண்ணாதீங்க, ஓட்டி விடாதீங்க. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு புரியாது, சரிங்களா? அதே மாதிரி நான் என்னெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறனோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரல அப்படின்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க. ஏன்னா சும்மா நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கும் அது தெளிவாகாது, எனக்கும் வந்து பதில் ஒரே விஷயத்துக்கு நான் திரும்ப பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் ஈரோட்டிலேருந்து வந்தவங்க தான். அதாவது அவங்க இன்னொரு கஸ்டமர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அவங்களோட இவங்க மேபி ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ப்ளவுஸ் தான். பாருங்கள், நான் அளவுகள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவிலிருந்து அளவுகளை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதிருங்க. அப்போ இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். சும்மா பார்க்குறப்ப மறந்துடும் நமக்கு, அதில் எவ்வளோ அளவு இருந்தது, மற்ற அளவுகள் எப்படி இருந்ததுன்னு மறந்துடும். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இவங்களுக்கு உயரம் பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச்சு தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு நார்மலான உயரம் இருக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து 14 இன்ச்சு தான் மொத்த உயரம் வச்சுருக்கேன். பாடி 34, இடுப்பு வந்து 30.5 இன்ச்சு. அவங்களுக்கு 30 தான் இருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு வந்துட்டு சேர்த்து இருக்குது. ஆம்கோல் வந்து 16, அவங்களுக்கு 16.5, இவங்களுக்கு 16. ஸோ கை நீளம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு 10 இன்ச்சு தான். ஏன்னா கொஞ்சம் நார்மல் ஹைட் இருக்கிறதுனால கை நீளம் 10, சுற்றளவு வந்துட்டு 10.5 இன்ச்சு. 6 கிட்ட நான் வந்துட்டு 12.25 எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நான் ஷார்ட் ஸ்லீவுக்காக எடுக்கலை, இடையில ஓரளவு வேணும் அப்படிங்கிறதுனால நான் 6 இன்ச்சு கிட்ட எடுத்திருக்கேன். இன்னொன்று அவங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவுக்கு இந்த 6 இன்ச்சே போதும் தான். கழுத்து வந்து முன்னாடி வந்து 5 இன்ச்சு தான், பின்னாடி வந்து 9 இன்ச்சு. ஏன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு 5 தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சு அவங்களுக்கு முன்னாடி கழுத்து ரொம்ப இறங்கின மாதிரி இருந்துச்சு. அவங்க ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்ததுனால நான் வந்து முன்னாடி 5 தான் வச்சுருக்கேன். நான் அப்போவே சொன்னேன், ஒரு வேளை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயரம் கூட ஜாஸ்தியாக இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸில் வந்துட்டு அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மொத்த ஷோல்டரோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 15.5 இன்ச்சு. இதே பாடி தான் பாருங்கள், அதே 34 தான். ஆனால் ஷோல்டர் வந்து அவங்க ஹைட்டாக இருந்தவங்களுக்கு 15 தான், இவங்களுக்கு வந்து 15.5 இன்ச்சு. ஸோ இப்போ தெரியுதுங்களா, ஒரே அளவு பாடினாலும் அளவுகள் வந்து எப்படி சேஞ்சஸ் இருக்குன்னு. இவங்களுக்கு ஆம்கோல், இடுப்பு இது ரெண்டுமே வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்குது. மொத்த ஷோல்டர் அளவு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நான் எப்படி வந்து அளவுகள் வைக்கிறேன் அப்படின்னு கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கீழே லைனிங் நான் போட்டிருக்கேங்க. ஸோ லைனிங் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். லைனிங் வந்து 1 மீட்டர் அப்படின்னா அந்த அகலம் இருக்குது பார்த்திங்களா, அகலத்தை 2ஆக மடிச்சுக்கணும். பாருங்கள், கரை பகுதி இருக்குது பாருங்கள், அது 2 ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. பிசுராக இருக்கிறது தனித்தனியாக இருக்கும். ஸோ மடித்து போடுறப்ப மடிப்பு நம்ம பக்கமும் கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இவங்களுக்கு நான் வந்துட்டு 1 மீட்டர் தான் லைனிங் எடுத்திருக்கேன். ஏன்னா இவங்க நார்மலான ஹைட் இருக்கிறதுனால இவங்களுக்கு 1 மீட்டரே போதும் அப்படின்ட்டு 1 மீட்டரே எடுத்திருக்கேன். பட் அவங்களுக்கு நான் வந்துட்டு 1.10 எடுத்திருந்தேன், அதை நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன்.
ஓகே, இப்போ பாருங்கள் பின்னாடி மடிச்சடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு வந்துட்டு அளவு விட்டுக்கிறோம். நீங்கள் டேப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் உண்மையில் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மைக்கை கனெக்ட் பண்ணி தான் இது ட்ரையல் மாதிரி செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக இது வரைக்கும் போட்ட எல்லாமே என்னுடைய ஓன் வாய்ஸ், சரியா, சொந்த குரலில் தான் பேசியிருந்தேன். இப்போ மட்டும்தான் வந்துட்டு மைக் வச்சு பேசுகிறேன். சரி, இப்போது சொந்த குரல் தான், ஆனால் மைக் வச்சு பேசுகிறேன். பார்க்கல இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்லா இருந்துச்சுன்னா நான் இப்படியே வந்துட்டு மைக்கு வச்சே நான் வந்து பேசுகிறேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப கற்று தேவையில்ல. நானாக வந்து பேசுகிறப்ப என்னதான் கேமரா பக்கத்தில் இருந்தாலும் நான் ரொம்ப சத்தம் போட்டால் தான் தெளிவாக கேட்குமா, அதனால் ரொம்ப கற்றுவேன். பக்கத்து கடைக்கெல்லாம் காது கேட்கும், அந்தளவுக்கு தான் கற்றுவேன். அதனாலே இந்த மைக்கை வந்து நான் வாங்கினேன். பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பாடி சுற்றளவு சரி, உயரம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து பாருங்கள், நான் 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து தையலுக்கு ரெடி அளவு அப்படி எல்லாமே சேர்த்து தான் மார்க் பண்ணிக்குவேங்க, தனித்தனியாக மார்க் பண்ண மாட்டேன். நீங்கள் தனித்தனியாக மார்க் பண்ணி தான் பழக்கம் அப்படின்னா தாராளமாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொன்று, ஒருத்தரோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்மளும் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த மெத்தட் வந்துட்டு கரெக்டாக தான் எனக்கு வந்துட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னா அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஹோல் மெத்தடையும் அந்த ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் மாற்றணும்னு எந்த கட்டாயமே கிடையாது, சரிங்களா? ஓகே, பாடி சுற்றளவு 34ங்க. நம்ம எப்படி பிரிக்கிற மாதிரி தான் மொத்த பாடி சுற்றளவு 2ஆக பிரிச்சுக்கணும். 34ல் 2ஆக பிரித்தா 17. அதில் வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து டோட்டல் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். இதுவே வந்து காட்டன் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச்சு தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ 2 அப்படின்னா 17, 2 19. இதுதான் வந்துட்டு பின்னாடி பாடி சுற்றளவு, சரிங்களா? ஸோ இவங்களுக்கு பாருங்கள் பின்கழுத்து உயரமும் நான் 9 தான் வச்சுருக்கேன். இன்னும் சொல்ல போனால் முன்னாடி வந்து நல்லா மேலாக தான் இருக்குது. அதனால் இந்த அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை லோ நெக் போச்சு அப்படின்னா இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், பாடி சுற்றளவையும். ஸோ இப்போ வந்து 19 வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். 19 அப்படின்னா 9.5 இன்ச்சு, அதில் பாதி. ஸோ 2ஆக மடித்து போட்டிருக்கிறதுனால நம்ம பாதி மார்க் பண்ணிக்கிறோம். இடுப்பு பாருங்கள் 30. ஸோ அதை 4ஆக அப்படியே பிரிச்சுக்கணும். எக்காந்துக்குண்டு அதை எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதில் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 7.5.1 வரும். ஸோ 7.5.1னா 15.25 வரும். 15.25னா 30 இன்ச்சு வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. அடுத்தது பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு வந்துட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் அதே அளவு தான். அதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே கூடாது. பின்னாடி கழுத்து உயரம் வந்துட்டு 9 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 4 இன்ச்சு மட்டும் அதிகமாக விட்டால் போதும் தையலுக்காக. இதுவே காட்டனாக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், நான் கழுத்தோட அகலம் எப்படி வைக்கிறேன் அப்படின்னா கழுத்தோட அகலம் 5.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2 தான் வைக்கிறேன். அவங்களுக்கு வந்து நான் 5 இன்ச்சு தான் வந்துட்டு கழுத்தகலை வச்சுருப்பேன், 2.25 வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களோட மொத்த ஷோல்டரே பார்த்திங்க அப்படின்னா 15 தான், இவங்களுக்கு வந்து 15.5. அதனால் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வைக்கிறேன். ஒரு வேளை அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கழுத்தோட அகலம் வித்தியாசமாக வேணும், அதிகமோ கம்மியோ வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த ப்ளவுஸில் வந்துட்டு அதை செக் பண்ணி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், சரிங்களா? எடுத்தோடனே அப்படியே பார்த்தோன்னே நம்மளால் அப்படியே வந்துட்டு கடவுள் மாதிரி செதுக்கெல்லாம் முடியாது. ஸோ 1-2 பேர்த்துக்கு வந்துட்டு இந்த கழுத்தோட அகலம் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு கழுத்தோட அகலம் 5.5, 5.5ல் பாதி 2.25 வரும். ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 2.5 இன்ச்சு வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கழுத்தோட அகலம் பாருங்கள், ஒரே பாடி தான், ஆனால் அவங்களுக்கு 5 இன்ச்சு வச்சு இவங்களுக்கு 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இதோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். டோட்டல் ஷோல்டரோட அகலம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 2 அப்படிங்கிறனால தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்துட்டு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து மார்க் பண்ணுறேங்க. ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், உயரத்துலேருந்து ஃபஸ்ட்டு 13.5 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே இருந்துட்டு நம்ம 8.5 இன்ச்சு உயரம் வச்சுக்கிறோம். இதுதான் நம்மளோட மெத்தடு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உயரத்தை. ஸோ இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றல் வந்து 16 மொத்தமாக, அப்போ 8 இன்ச்சு வரும். இதையெல்லாம் அப்படியே 2ஆக தான் பிரிச்சுக்கணும். ஆம்கோல் எல்லாம் எதுவுமே நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணவோ எதுவுமே சேஞ்ச் வந்து பண்ணக்கூடாது. பாடியில் என்ன இருக்குதோ அதை அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், சென்டரில் இருந்துட்டு நான் 1 இன்ச்சு தான் விடுறேங்க. எனக்கு வந்து இந்த 1 இன்ச்சு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. விட்டுட்டு இது வந்து செக் பண்ணுறேன். இப்போ 8 அப்படின்னா நமக்கு வந்துட்டு 7.25 இருந்தால் போதும் பாடியில். ஸோ பாருங்கள், அப்ராச்மெண்ட்டாக நான் வந்துட்டு எப்பயும் போல் செக் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம வந்துட்டு வரைஞ்சிக்கலாம்.
வச்சுக்கலாம். இப்போவே வந்து 7:45க்கு மேலே இருக்குது. அப்போ நான் வளைக்கிறப்ப 8க்கு பக்கமே வந்துடும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். மைல்டாக எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கம்மி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற கோடு தான் நம்மளுக்கு கணக்குங்களா. ஸோ இங்கேருந்து சென்டரில் 1 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து நான் இப்போ வந்து வளைச்சிக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் இன்னொருக்கா வந்து செக் பண்ண போகிறதில்ல, நான் அப்படியே வந்துட்டு வளைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான், வளைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக செக் பண்ணுறோம். மேலே அரைஞ்சு விட்டுட்டு எங்கெல்லாம் நான் வந்துட்டு அந்த வளைச்சி விட்டனோ அங்கெல்லாம் அப்படியே வந்துட்டு டேப்பு வச்சு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த 7:45க்கும் அது ஒரு புள்ளிக்கு இடையில தான் அது இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக 7:45 தானே நான் பாடியில் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த 1/4 இன்ச்சு வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுனா எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா அளவுக்குமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இது வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ். அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க நெக்குக்கு எதுவும் பேட்டர்ன் கேட்கல, கைக்கு மட்டும்தான். இவங்களுக்கு வந்து கை வந்து அதே டிசைன் தான், 2 பேர்த்துக்கும் ஒன்று தான். நெக்குக்கு மட்டும் இவங்க வந்து பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு நெக்கு எதுவுமே வந்துட்டு நான் வெட்டலை, அப்படியே தான் வந்துட்டு அவுட்ரு எல்லாமே வந்துட்டு வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே பேட்டர்ன் வந்து தைக்கிறீங்க நெக்குக்கு அப்படின்னா லைனிங்கில் வந்துட்டு நெக்கை வந்து ஷேப் எடுக்கவே கூடாது. எக்காருந்து கொண்டும் நீங்கள் பேட்டர்னுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை ஒட்டுவோம் இல்லைங்களா, கேன்வாஸ் வச்செல்லாம் ஒட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். முன்னாடியே வெட்டிட்டீங்க அப்படின்னா கேன்வாஸ் வச்சு ஒட்ட முடியாது. ஸோ அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, வெட்டிட்டேன். இப்போ பாருங்கள், கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்து வெட்டலை இல்லைங்களா, அதனால் இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக தெரியும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே பாருங்கள், பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே வெட்டியாச்சு. அடுத்தது வந்துட்டு கை மார்க் பண்ணிடலாம். கையை இவங்களுக்கு வந்துட்டு எல்போ ஸ்லீவ் தான். பாருங்கள், ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு வருது. கண்டிப்பாக 4 மடித்து போட்டால் பத்தாது. அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நான் கம்மி பண்ணி போட்டுக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். இது எதுக்காக கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள் கொஞ்சம் தான் பத்தலை. இப்போ நீங்கள் 4ஆவே சரியாக மடித்து போட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஒட்டு போடணும். ஸோ இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால லைனிங்கில் தான் நம்ம பெருசாக ஒட்டு போடுறோம். அது உள்ளே போகிற பீஸ் தான், வெளியில் அசிங்கமாக தெரியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்மளோட சௌகரியத்துக்காக தான் இதை பண்ணிக்கிறோம். இப்போ 2 துணியில் மட்டும் கொஞ்சம் பெருசாக ஒட்டு போட்டால் போதும். மீதி 2 துணி எக்ஸாக்ட் அளவில் இருக்கும். பட் ஃபுல் வயலோ காட்டனோ தைக்கிறீங்க அப்படின்னா அதையெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு 4 துணியிலையும் எவ்வளோ ஒட்டு வந்தாலும் அதை தான் போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து வெளியில் தெரிகிற பீஸு, பெருசாக ஒட்டு போட்டால் அசிங்கமாக தெரியும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கு கீழே கையும் லைனிங் ப்ளவுஸையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டால் போதும். அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவை கிடையாது. கை நீளம் வந்துட்டு 10 இன்ச்சுங்க. ஸோ சுற்றளவு வந்துட்டு 10.5 இன்ச்சு. கை நீளம் 10 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 10.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது பாருங்கள், நான் 3 இன்ச்சு தான் கம்மி பண்ணுறேன். கை சுற்றளவு 10.5 இன்ச்சு சொன்னேன். ஸோ 10 அப்படின்னா 5.25 வரும். ஆம்கோல் வந்துட்டு 8 இன்ச்சு இல்லைங்களா, பாடியில் மட்டும்தான் 4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்லீவில் எல்லாம் 8னா அதே 8 இன்ச்சு தான் இருக்கணும். பாருங்கள், எக்ஸாக்டாக 8 இன்ச்சு தான் இங்கே சென்டரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கே வந்து கச்சை பகுதி கம்மி பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த 2 அளவையும் ஃபஸ்ட்டு கோடு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா விடுறது இப்போவே நம்ம வந்து விட்டுக்கலாம். அடுத்தது இடையில ஒரு அளவு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால 6 இன்ச்சுக்கிட்ட அளவு எடுத்திருக்கேன். ஸோ 6 அப்படின்னா இங்கே 6 இன்ச்சுக்கிட்ட செக் பண்ணணும். ஏன்னா தையலுக்கு 6 இன்ச்சு துணி இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 12.25 இருந்துச்சு. நம்ம வந்து 12.5 எடுத்துக்கலாம். அந்த மொத்தம் ஒரு 4 இன்ச்சு சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 12.5 அப்படின்னா 6.25 வரும். பாருங்கள், 6.25 வச்சுட்டு இந்த இடத்துல செக் பண்ணுறேன். எனக்கு வந்து எக்ஸாக்டாக தான் இருக்குது, தெரியுதுங்களா. எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா இல்லை கிளாத், அந்த நேர்கோடே எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கை வந்து கரெக்டாக இருக்குது, அப்படியே விட்டுறலாம். இது வந்து அவங்களோட கை அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக போயிடுச்சு. இப்போ ஆம்கோல் வளைக்கலாம். ஆம்கோல் வளைக்கிறதுக்கு பாருங்கள், சென்டர்லேருந்து நான் 2 இன்ச்சு தான் விடுறேன். ஏன்னா வந்து ஆம்கோல் 8 இன்ச்சு இருக்குது, அதனால் 2 இன்ச்சு தான் விடணும், கம்மியாக விடக்கூடாது. இப்படியே வந்துட்டு வளைச்சிக்கலாம். ஸோ இது வளைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இது வந்து யாருனாலே இப்படி வளைங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு வரைய வந்துடும். 2 இன்ச்சு அப்படின்னா ஒரு 4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு தள்ளி எக்காரந்து கொண்டு போடக்கூடாது, துணி வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டேன். இது ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். வெட்டியாச்சு. இப்போ வந்து சென்டரில் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். கீழ் சென்டர்லேயே ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஏன்னா குட்டியாக வந்துட்டு ஜாயின் போடுற மாதிரி இருக்கிறதுனால. அப்புறம் ஆம்கோல் ரவுண்டு அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து வெட்டிடலாம். நான் கீழேயும் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். அந்த ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன்.
ஓகே, இப்போ வந்துட்டு குடஞ்சி விட போகிறோம். குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள், அடியில் இருக்கிற பீஸ் வந்து எக்ஸாக்டான அளவு, மேலே இருக்கிற பீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கிற பீஸில் எப்பயுமே குடையக்கூடாது பாருங்கள். அப்போ கிளாத்தை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்கிற பீஸில் வந்துட்டு நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். எப்பவும் போல் ஷோல்டரில் ஆம்கோல் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணிக்கணும். 8 அப்படின்னா 4 இன்ச் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு கம்மி பண்ணணும். இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1/2 இன்ச் அகலம் எந்த இடத்துல கம்மி பண்ணணும்னு தெரியணும். நம்ம தள்ளி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கையோட அமைப்பே கரெக்டாக இருக்காது, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும், சுருக்காக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தேட் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இது வந்து அண்ணா வெட்டுறாங்க அப்படின்னா அவங்க இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே வெட்டிக்குவாங்க. ஏன்னா அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. எனக்கு வந்து அவ்வளோலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா. அதனால் எனக்கு இந்த மாதிரி அதை சென்டர் பார்த்து இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களோ இல்லை கொஞ்சம் இது வந்து அவ்வளோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் இது தான் ரெகுலராக பண்ணுறதே. ஓகே, இப்போ இந்த 1/2 இன்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு இப்போ குடஞ்சி விடுறோம் பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி அந்த 1/2 இன்ச் போகிறப்ப அதே அளவு தான் மறுபடியும் அப்படியே கம்மியாக கொண்டு போய் ஆம்களோட அர்க்கத்திற்கு பாருங்கள் அதோடு அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். தெரியுது, 1/2 இன்ச்சுக்கிட்ட பாருங்கள், இங்கே 1/2 இன்ச் கிளாத் இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கேயும் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு குடஞ்சி விடணும். இது ரொம்ப ஈஸி தான் குடையிறது. கொஞ்சம் பழக வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் பழகிட்டிங்கன்னா குடையிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் அப்படி தான். நான் சாக் பீஸில் வரைகிறப்ப கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா கூட நான் வந்து கரெக்டாக வெட்டிக்குவேன். ஓகே, இப்போ பாருங்கள் குடஞ்சி விட்டாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு அர்க்கத் பண்ணிக்கலாம். இது வந்து குடஞ்சி விட்ட பகுதி நல்லா தெரியணுங்கிறதுனால இங்கே அர்க்கத் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு கையும் நான் வந்துட்டு வெட்டிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஸ்லீவு வெட்டினதுக்கப்புறம் கிளாத் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் போடுறப்ப எப்பயும் சொல்லியிருக்கேன், இந்த கரை பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இப்படிக்கா திருப்பி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இங்கே கிளாத் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து தனித்தனி பீஸு, அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பேக் சைடு கிளாத் எடுத்துகிட்டு அப்படியே கிராஸில் போட்டுக்கணும். இதில் பாருங்கள், நான் வந்து கழுத்து இன்னும் வெட்டலை தான், ஆனாலும் நமக்கு இதுதான் ஷோல்டருங்கிறது நல்லா தெரியும் இல்லைங்களா. இதை கணக்கு பண்ணி இந்த கிளாத்து போட்டுக்கலாம். இதை விட்டுருங்க. இது அதுக்கு தான் நம்ம கோடு மாதிரி போட்டோமே, ஈஸியாக தெரியும். இங்கே அர்க்கத்து வேறு பண்ணியிருக்கோம், அதனால் இதோட அகலத்தை வந்து நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. கிராஸ் கண்டிப்பாக கரெக்டாக போடணும். ஒரு வேளை துணி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் கொஞ்சம் தப்பாக போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. பாருங்கள், இப்போ போட்டாச்சு. எல்லா அளவுகளையும் நான் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நம்ம மார்க் பண்ணுறப்போ எப்படி சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து வெட்டாமல் இருக்கும் இல்லைங்களா. இது உண்மையாலுமே எனக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டுக்கு எப்படிடா கழுத்தோட அகலம் வைக்கிறதுன்னு தெரியவே தெரியாது எனக்கு. ஏன்னா இங்கே தான் அர்க்கத்து இருக்குது, இந்த இடம் வரப்போ எப்படி அகல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இன்னொன்று அது வேறு கிராஸு நேராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஈஸியாக வந்துட்டு அப்படியே கோடு போட்டுக்கலாம். கிராஸை நம்ம எப்படி போட முடியும்? ஒருவேளை நான் கிராஸை தள்ளி மாற்றிக்கு இதுக்கு தப்பாக போட்டுட்டேன்னா வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன். அப்புறம் கண்டுபிடிச்சி எப்படி பண்ணலாம். அப்புறம் இது வந்து நானாக தான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். ஓ, இந்த மாதிரி வந்துட்டு அளவு தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எல்லா அளவுகளையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ இது பாருங்கள், இங்கே அர்க்கத்து இருக்குது. நான் இங்கே கோடு கரெக்டாக இப்படியே போடணும்னான்னு எனக்கு தெரியுது. ஒருவேளை இப்படி கொஞ்சம் தள்ளிட்டேனா இல்லை இப்படி கொஞ்சம் தள்ளிட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் நான் என்ன பண்ணுறது, இப்போ இதுதான் பேக் சைடோட அகலம் இல்லைங்களா. கழுத்தோட அகலம் நம்ம பேக்கில் வந்துட்டு மார்க் பண்ணுறப்ப நமக்கு தெரியும் 5.5, அதில் பாதி 2.25, ஆனால் தைக்கிறதுக்கு 4 இன்ச் விட்டு 2.5 தான் மார்க் பண்ணியிருப்போம். அப்போ இங்கேருந்து 2.5 வச்சா கரெக்டாக இருக்கும் இல்லையா. அப்படிங்கிறதையே நான் தான் யோசித்து கண்டுபிடிச்சி அப்புறம் சரி இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே நமக்கு தேவையானது நம்ம தான் எப்படி சொல்கிறது, கற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உயரத்தை வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். அப்புறம் கழுத்தோட அகலம், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொக்கி பாட்டு வீ பாட்டுக்கிட்டு 1/2 இன்ச் குறைப்போம் இல்லைங்களா, அது குறைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 95 பேர்த்துக்கு வந்துட்டு 95% ஆளுங்களுக்கு இது கண்டிப்பாக குறைப்போம். ஒரு 5%க்கு மட்டும் இது குறைக்க மாட்டோம். முன்கழுத்து உயரம் எவ்வளோ சொன்னேன், 5 இன்ச்சு நல்லா மேலாக தான் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ 5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 5.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் பாருங்கள், இவங்களுக்கு 13.5 இன்ச்சு தான். ஏன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்துச்சு. கழுத்து உயரம் ஆனால் 5ன்னு சொல்கிறப்பவே உங்களுக்கு வந்து தோணணும், என்னடா 5ங்கிறதெல்லாம் ரொம்ப ஹைட் கம்மி இல்லை, சின்ன பொண்ணுங்களுக்கு வைக்கலாம், இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்குன்னா ஓகே. பட் இவங்க ஓரளவுக்கு ஏஜ் எனக்கு பக்கமாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு எப்படா வரும்னு உங்களுக்கே தோணும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது, செஸ்ட் ஏரியா அந்த மாதிரி மேலாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கழுத்து வந்து அவ்வளோ மேலாக இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு 7.5 வச்சாலே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நான் 7 தான் வைப்பேன்.
ஸோ அந்த மாதிரி அவங்க ஹைட்டுக்கு அவங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவு வச்சுக்கணும். அதனால தான் நான் 5 வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஃப்ரண்ட்டோட உயரத்தை நான் ரொம்ப அதிகமாக வைக்கிறேன். இப்போ 14.5 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துணி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு அப்பு துணி ரொம்ப புசுன்னு தூக்கிட்டு இருக்கும், அசிங்கரமாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க பாடி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு நான் வந்துட்டு 13.5 தான் வைக்கிறேன். இதுக்கு வந்து பட்டியும் வந்துட்டு 2 இன்ச்சு தான் உயரம் வைக்கிறேன். ஸோ 13.5 பாருங்கள், மேலே இருந்துட்டு 13.5 இன்ச்சு நான் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு பட்டி ஓரளவுக்கு பெருசாக தான் வரும். ஓகே, 13.5 இன்ச்சு கோடு போட்டுடலாம், கீழ்கோட்டை அழிச்சு விட்டுறலாம். ஸோ வெட்டுறப்ப கன்ஃபியூஸ் ஆகாது, அதுக்காக தான். இங்கே மேலே வந்துட்டு கழுத்து உயரம் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், நல்லா மேலே தான் கழுத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இவங்களுக்கு கழுத்தோட அகலம் இருக்குது பார்த்திங்களா, கீழே அந்த கொக்கி போடுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அது ஓரளவுக்கு விரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டமாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே அவங்க கழுத்து மேலாக தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. அப்படிங்கிறப்போ அது கழுத்தோட அகலம் நல்லா நம்ம அகலமாக வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை போட்டிருக்கவே முடியாது. ஒன்று அப்படியே கழுத்தை ஒரு மாதிரி இறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், குறவழி வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு வந்து நான் இன்னுமே கழுத்தோட அகலத்தை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இப்போன்னு சொல்கிறேன், இது வந்து நான் வந்து நானாக தான் வைக்கிறேன், இவ்வளோ தான் அப்படின்னு கிடையாது, நானாக தான் வந்துட்டு அகலம் வைக்கிறேன். ஓரளவு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலம் சேர்த்து விடுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ப்ராடாக விட்டுருக்கேன். வளைக்கிறதும் அந்த மாதிரி நல்லா ப்ராடாக வளைச்சிக்கிறேன். இது எல்லாமே நான் அவங்களோட பாடிக்கு எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வைக்கிறது தான். அதுக்கு மேலே அவங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இது ஓகேவா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு வேலை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில், அவங்க போட்டு காட்ட மாட்டாங்க கண்டிப்பாக, அடுத்த வீடியோவில் நான் அது வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை வெட்டிடுறேன். இப்போ நீங்கள் நம்மளோட கட்டிங் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா புரியுது, ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா கிளியர் ஆகுது, இல்லை கட்டிங்கில் நான் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி டெய்லர்ஸ் இருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோன்னு இல்லை, எது பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சும்மா நம்ம நார்மல் விளாக் கிடையாது, இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதிலேருந்து கற்றுக்குவாங்க கண்டிப்பாக. உண்மையிலே இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் இன்னும் நிறைய யோசிச்சு ட்ரையல் பார்ப்பேன். இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம இவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ அவங்க கற்றுக்கிட்டு அது உங்களுக்கு இன்னும் ஹாப்பி தான் இல்லைங்களா? அவங்களும் சொல்லுவாங்க, சார் அந்த அக்கா சொல்லி தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்களை வந்து அவங்க இதாக தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களும் கற்றுக்கிட்டோம், நீங்கள் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து வெட்டியாச்சு பாருங்கள், சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறோம். சேம் அதே மெத்தேடு தான் பாருங்கள், மேலே ஷோல்டர் 2ஆக பிடிச்சிக்கிறேன், கீழே அதே மாதிரி சென்டராக தான் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க பண்ணணும். நீங்கள் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும். கழுத்தோட அகலத்தை ரொம்ப சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இப்படி பண்ணக்கூடாது, போட் நெக்குக்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? ஓகே, இப்போ இவங்களுக்கு நான் வந்துட்டு பட்டியோட உயரம் வந்துட்டு 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏன்னா அவங்க பாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப உயரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கழுத்து வந்து ரொம்ப மேலாக வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதனால் அப்படி தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ கேப் நமக்கெல்லாம் இவ்வளோ உயரம் வரவே வராது. அதுக்கு ரீசன் வந்து கழுத்து ரொம்ப கம்மி, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அகலம் வந்திருக்கு. சரி, ஓகேங்க. இந்த ப்ளவுஸில் வந்துட்டு 34 இன்ச்சு தான். ஆனால் இவங்க பாடிக்கு நான் எப்படி வந்துட்டு கழுத்தோட அகலம், ஷோல்ட்ரு, முன்னாடி உயரம் இதெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத, அது எப்படி பேஸ் பண்ணி இந்த அளவுகளை வச்சேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்கள், அதை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.